ஹலோ வீவர்ஸ் நீ நான் காதல் நியூ ப்ரமோ அபியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க. அபியோடைய அம்மா அப்பாலாம் சந்தோஷப்படுறாங்க. இந்த அளவுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து பாசம் வச்சிருக்காரு அபி மேலே. அபியவே வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்பா அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. நீ வந்து அபியோடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவள் சந்தோஷமாக இருப்பா அப்படின்ட்டுலாம் அபியோடைய அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்மளுடைய அபி வந்து ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறாரு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சாலுமே, ஆனால் நடக்கிற விஷயங்களை பார்த்தா ஏதோ வந்து சம்மதமே இல்லாத மாரி தான் இருக்குன்ற மாரி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம அபி. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து "என்ன ராகவ் அபி கூட்டிட்டு வந்திருக்க? அபி இல்லாத என்னால இருக்க முடியல. அபி தான் எனக்கு எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இனி சந்தோஷமா இருந்தா போதுன்னுவாங்க. முரளிகிருஷ்ணா சுந்தர் கிட்ட போயிட்டு "என்னத்த நடந்துட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு நெனச்சேன், இங்க வேற ஒண்ணெல்லாம் நடக்குது. எனக்கும் ஒண்ணும் புரியலடான்றாங்க. திடீர்னு ராகவ் போய் அபிய கூட்டிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லையே. அப்ப எப்படி நடந்துச்சு? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியலன்ட்டு பயங்கர குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஆனா ராகவ ஏன் இப்படி பண்ணாங்கன்றத அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.